Praise the Lord. Praise the Lord. மக்களே, இன்றைக்கு Praise the Lord சொல்ல போறதில்லை. அதற்கு பதிலாக நமது ஆலயத்தின் பாதுகாவலி பேர் என்ன? அவ்வளவுதான் சவுண்டா? இதுவே கோயம்புத்தூர் பாத்திமா சர்ச் இருந்தா கோயில் கொஞ்சம் அதிரும். உங்க பாதுகாவலி பேர் என்ன? நான் இன்னைக்கு எப்பெல்லாம் பாத்திமா அன்னை என்று சொல்கிறேனோ அப்போதெல்லாம் எங்கள் பாதுகாவலி அப்படின்னு கையை உயர்த்தி சொல்றேன். பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை. சத்தமா சொன்னா நிறைய பாதுகாப்பு, சவுண்ட் இல்லாம சொன்னா குறைய பாதுகாப்பு. பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை. விவிலியத்துல லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். 6ஆம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். 6ஆம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்று அருட்தந்தை அவர்கள் உங்களோடு அந்தோனியார் எவ்வளவு தூரம் கடவுளுக்கு உகந்தவராக இருந்தார் என்பதை பார்த்தோம். இன்று புனிதர்களுக்கெல்லாம் தலையாகவும் எல்லா புனிதர்களை விட மேன்மையாகவும் இருக்கின்ற அன்னை மரியாவின் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த சிந்தனைகளுக்குள் செல்வதற்கு முன்பாக 2 நிகழ்வுகளை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். ஒன்று, அந்த பையனுக்கு சிறு வயது முதல் குருவானவரவே ஆக வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையோடு தன்னுடைய வாழ்க்கையின் 12வது வகுப்பு முடித்தவுடன் ஆசையாக கப்புச்சின் சபையில் சேர்ந்தார். சேர்ந்து அவருடைய பயிற்சிகள் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் பல ஆண்டுகள் பயிற்சிக்கு பின்பு ரீஜென்சி என்று சொல்லுவார்கள், கலப்பணி. ஏதாவது ஒரு ஹவுஸ்ல போய் தங்கி அங்கு இருக்கிற ஃபாதர்ஸோட வாழ்ந்து காட்டுவதற்கு பெயர் ரீஜென்சி. அந்த ரீஜென்சி ஆண்டுல பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றார். குருக்களோடு சரியான உறவு இல்லை, குருக்கள் அந்த மாணவனை புரிந்து கொள்ளவில்லை, அந்த குரு மாணவரை பற்றி இல்லாதது பொல்லாதது அங்கு என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இந்த நேரத்தில் அவனை சந்திக்கின்ற ஒரு குருவானவர் சொல்லுகிறார், உனக்கு இறை அழைத்தல் இல்லை, எனவே நீ சபையை விட்டு செல்லுவது உனக்கு சரியானது என்று சொல்லுகின்றார். அந்த மாணவனும் வேதனையோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னோடு பிறந்த அக்காவிடம் சென்று ஒரு சின்ன ஆலோசனை கேட்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவங்க அக்காவும் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ஒன்னும் செய்யாத, உனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஃபாதரை போய் பார்த்து ஆலோசனை கேள் என்று சொல்லுகிறார். இவனும் அந்த திருச்சியில் உள்ள கிறிஸ்தோதயா என்ற இடத்தில் இருந்த ஒரு வயதான சலேசிய சபை குருவை சந்திக்க சொல்லுகின்றார். 2 பேரும் மிக நீண்ட நேரம் பேசுகிறார்கள். அந்த தந்தையும் அந்த மாணவனுடைய எல்லா காரியங்களையும் கேட்டுவிட்டு கடைசியா ஒரு கேள்வியை கேட்டார், உனக்கு சாமியார் ஆகணுமா அப்படின்னு கேட்டார். இந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியல, டக்குன்னு ஆமா நான் சாமியார் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அப்படியா, மீண்டும் கேட்கிறேன், உனக்கு சாமியார் ஆகணுமா? ஆமா நான் சாமியார் ஆகணும். அப்படியா, வெரி குட், நீ சாமியார் ஆகணும்னா ஒன்னும் செய்ய வேணாம் என்று சொல்லி தன் பாக்கெட்டுக்குள் இருந்த ஜெபமாலையை வேகமாக கைகளில் எடுத்தார். வேகமாக தன் ஜெபமாலையை கைகளில் எடுத்து அந்த குரு மாணவன் கையில் வைத்துவிட்டு, உனக்கு இனிமேல் நீ குருவாவது வரைக்கும் உனக்கு துணையாகவும் உன்னை வழி நடத்துபவராகவும்
இந்த ஜெபமாலையில் உள்ள அன்னையின் பெயர் இருக்கும் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். அந்த மாணவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அன்று முதல் அந்த தந்தை சொன்னதால் ஜெபமாலை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் சந்தேகம் இருக்கிறது. நம்பாத அளவிற்கு அந்த ஆண்டு குரு மாணவர்களுடைய அடுத்த நிலைக்கு ப்ரமோஷன் என்ற லிஸ்டில் அந்த மாணவனுடைய பெயர் முதலாவதாக இருக்கிறது. அவன் குருவாகி 13 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று உங்களுக்கு முன்பாக நிற்கின்றேன். இது அன்னையின் அருள். பிரைஸ் தி லார்ட். பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை. கையவே காணலையே. பாத்திமா அன்னை, சத்தமா பாத்திமா அன்னை. இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, நான் கோயம்புத்தூர் புனித பாத்திமா அன்னை காந்திபுரம் பங்குல பங்கு தந்தையாக இருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்வு. 4 ஆண்டுகள் ஒரு இந்து சகோதரனுக்கும் சகோதரிக்கும் குழந்தை இல்லாமல் அவர்கள் தவித்தார்கள். கோயம்புத்தூரை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அந்த 2 பேரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புளியகுளம் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு செல்லுவார்கள். 2 ஆண்டுகள் கடந்தது, அவர்களுக்குள் ஒன்று நடக்கவில்லை. வேதனையோடு அவர்கள் புளியகுளம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் அழுது கொண்டிருந்த பொழுது காந்திபுரம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தை சார்ந்த ஒரு சகோதரி அங்கே சென்றிருக்கின்றார். இவர்கள் அழுவதை பார்த்தவுடன் கேட்டார், ஏன் அழுறீங்க? எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்ல. குழந்தை இல்லையா? அதுக்கு ஏன் அந்தோணியார் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க? அந்தோணியார் கோயிலுக்கு போனா காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கும் மட்டும்தான் யாருடைய வேலை? யாருடைய வேலை? குழந்தை இயேசு எருசலேம் ஆலயத்துல காணாம போயிட்டார். சரியா? இப்ப மாதாவும் சூசையப்பர் எந்த கோயில போய் ஜெபிச்சாங்க? அந்தோணியார் கோயில் ஜெபித்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கிறது. குழந்தை இயேசு காணாம போய் மாதாவும் சூசையப்பர் எந்த கோயில தேடினாங்க? அந்தோணியார் கோயில தானே தேடினாங்க. இல்ல, வெரி குட். யாராவது பாரிஸ் கார்னர் அந்தோணியார் கோயில போய் தேடினாங்கன்னு சொல்லி நினைச்சேன். பரவாயில்ல. அப்ப அந்த அம்மா சொல்லி இருக்குது, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்க அந்தோணியார்ட்ட போங்க, குழந்தை வாக்கியம்னா பாத்திமா மாதாட்ட வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் பின்பு அந்த இளைஞரும் இளம் பெண்ணும், அந்த கணவனும் மனைவியும் அடுத்த வாரம் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் காந்திபுரம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் சிறப்பான வழிபாடுகள் 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். இந்த கணவனும் மனைவியும் எப்போது வருவது என்று தெரியாமல் திடீரென்று அவர்கள் 2 மணி வாக்கில் அந்த பகுதிக்கு வந்தார்கள். நாங்க நின்னுகிட்டு இருந்த ஓடி வந்தாங்க. ஓடி வந்து, ஃபாதர், எங்களுக்கு எப்போ டைம் தெரியாது, ஆபீஸ் போயிட்டு லேட்டா வர்றோம். இந்த அம்மா தான் எங்களுக்கு சொன்னாங்க, பாத்திமா கோயில் வாங்க, நிச்சயமா உங்களுக்கு பரிசுத்த பாத்திமா அன்னை குழந்தை தருவார் என்று சொன்னார்கள். நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் என்ன செய்வது, ஒன்றுமே இல்லையே என்றவுடன் நான் அங்கிருந்து சொன்னேன், அன்னையின் அரு மருந்து உணவை சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் அங்கு வருகின்ற 400-500 மக்களுக்கு அந்த உணவை கொடுப்பது உண்டு. அந்த உணவின் பெயர் அன்னையின் அரு மருந்து உணவு. பாத்திமா அன்னையே, ஏன் இவ்வளவு கவலையா சொல்றீங்க? எவ்வளவு கிடைச்சாலும் கவலையோட இருக்கிற ஒரே குரூப் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை. அப்படித்தானே? நல்ல சத்தமா சொல்லுங்க, பாத்திமா அன்னை. கைய தூக்கி சொல்லுங்க, நல்லா உயர்த்தி சொல்லுங்க, பாத்திமா அன்னை. பெருமையா சொல்லுங்க, பாத்திமா அன்னை. அந்த 2 பேருக்கும் அன்னையின் அருமருந்து உணவை கொடுத்து முடித்தவுடன், போய் வாருங்கள், அடுத்த மாதம் தயவு செய்து 2வது சனிக்கிழமை வந்து விடுங்கள் என்று டேட்டும் டைமும் சொல்லி அனுப்பிட்டார். அந்த 2 பேரும் அடுத்த 2வது சனிக்கிழமை விடுமுறை எடுத்துவிட்டு கரெக்டா 10 மணிக்கு வந்து ஜெபமாலையிலிருந்து கடைசி வரை பரிசுத்த பாத்திமா அன்னையின் பீடத்திற்கு அருகில அவர்கள் அமர்ந்தார்கள். நீங்க கூகுள்ல போய் பாருங்க. அந்த பீடத்திற்கு முன்பாக 2 பிள்ளைகளும் அழுதவாறு ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள்.
திருப்பலி முடிந்தவுடன் எல்லோரும் சேர்ந்து நற்கருணை ஆண்டவரை அந்த மகன் மீதும் வைத்து சத்தமாக எல்லோரும் ஜெபித்தோம். ஜெபித்து முடித்தவுடன் அந்த மகளுடைய துணியின் ஓரத்தை சிறிதளவு வெட்டி அன்னை பாத்திமா அன்னையினுடைய பாதத்துல 1 மாதம் இருக்கட்டும், அதன் பின்பு வந்து பெற்றுக்கொள் என்று சொன்னேன். அந்த மகளும் நம்பிக்கையோடு அருமருந்து உணவை பெற்றுவிட்டு வீட்டிற்கு சென்றார். 1 மாதம் கடந்தது. அடுத்த மாதத்திலும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு வந்து அந்த மகள் மீண்டுமா என்னிடம் வந்து கேட்டார், ஃபாதர், என் சாரியில ஒரு கிளாத் வெட்டினீங்களா, அது எங்க அப்படின்ட்டு. அது எங்கேயும் போகல, பாத்திமா மாதாவுடைய சுரூபத்துக்கு அடியில் இருக்குது, நான் உனக்கு எடுத்து தர்றேன்னு சொன்னேன். சென்று அதை திறந்து எடுத்து கொடுத்து விட்டு அந்த மகளிடம் சொன்னேன், அன்பு பிள்ளாய், மகளே, நீ நம்பினால் உனக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை நிச்சயமாக தன் மகனிடம் உனக்காக பரிந்து பேசுவார் என்று நம்பினால், அந்த அன்னையின் திருச்சுரூபத்தை ஒட்டியுள்ள இந்த துணியை உன் வயிற்றில் வைத்து தினசரி நீ ஜெபி, அன்னை உனக்கு அற்புதத்தை செய்வார் என்று அனுப்பிவிட்டேன். அன்பு மக்களே, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அந்த மகள், இந்து சகோதரி மகள் பெற்றார். என்ன ஆச்சரியம் என்றால், அவருக்கு அடுத்த ஆண்டுல செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு அழகான குழந்தையை ஆண்டவர் கரங்களிலே கொடுத்தார். அவ்வளவுதானா? இவ்வளவுதான் கைதட்டுவீங்களா? இவ்வளவுதானா? அடப்பாவிகளா, ரொம்ப கஞ்சத்தனம் பண்றீங்க. உண்மையில சொல்றேன், ரொம்ப கஞ்சத்தனம். நல்லா கைதட்டுங்களேன். மாதாவுக்கு தானே தட்டுறீங்க, எந்த நடிகருக்கும் தட்டல, மாதாவுக்கு தானே. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை, பெருமையா சொல்லுங்க, கெத்தா சொல்லுங்க, பாத்திமா அன்னை. இந்த அன்னை இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? இந்த அன்னையை ஏன் இந்த கத்தோலிக்க திருச்சபை தூக்கி வைத்திருக்க வேண்டும்? அன்பு மக்களே, இன்றைய மறையுரையின் தலைப்பு 2 மரங்கள் 2 பெண்கள். 2 மரங்கள் 2 பெண்கள் என்பதை பற்றி உங்களோடு சிந்திக்க போகின்றேன். உலகத்திலேயே கிறிஸ்தவர்களால் அதிகமாக சித்தரிக்கப்படுவரும், தவறாக சித்தரிக்கப்படுபவரும், கேவலமாக அடையாளப்படுத்தப்படுபவரும், குற்றப்படுத்தப்படுபவரும் கிறிஸ்தவர்களால் அதிகமாக யார் செய்யப்படுகிறார் என்றால் அன்னை மரியாள். அன்னை மரியாள் கிறிஸ்தவர் என்ற போர்வைக்குள்ளே நானும் கிறிஸ்தவன் என்று இந்த பைபிளை தூக்கிக் கொண்டு இந்த பைபிளுக்குள் இருக்கும் ஒருவரை பற்றி கேவலமாக பேசுகின்ற கூட்டத்திற்கு பெயரும் கிறிஸ்தவர். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மை. அவரும் கிறிஸ்தவர் தான், அவரும் பைபிள் தான், அவரும் கைதட்டுவாரு, அவரும் அல்லேலூயா சொல்லுவாரு, அவரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாரு. ஆனா மாதாவை பத்தி மட்டும் எல்லாவற்றையும் பேச மாட்டார் கிடையாது, நிறையவே பேசுவார். எப்படி பேசுவாரு? தவறா பேசுவாரு, கேவலமா பேசுவாரு, குற்றப்படுத்துவார், ஆதாரம் இல்லாமல் சொல்லுவார். மாதாவுக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சு. நேற்று வரைக்கும் கோடம்பாக்கம் பாத்திமா மாதா கோயிலுக்கு வந்திருக்கும் அந்த அம்மா. எங்கேயோ ஒரு சபைக்கு போயிருக்கும், 4 நாள் கைதட்டி இருக்கும். 5ஆவது நாள் என்னமோ கடவுளுக்குள்ள வந்த மாதிரி, கடவுள் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்குள் வந்து விட்ட மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குடும்பத்தையே கொண்டு போய் எங்க உட்கார வச்சிருக்கோம்? எங்க? சபையில உட்கார வச்சு அழகா மேக்கப் போட்ட அந்த அம்மா கடைசியில ஒண்ணுமில்லாம வெள்ளை சேலையோட சுத்திக்கிட்டு இருக்கும். எனவே இந்த அன்னை மரியாவினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த அன்னை மரியா ஏன் திருச்சபையால் இவ்வளவு தூரம் உயர்த்தப்படுகிறார் என்பதற்கு ஆதாரம் தான் இந்த முதல் வசனம், லூக்கா நற்செய்தி 1:26. இனிமே நிறைய பைபிள் வாசிப்பீங்க, தயவு செய்து பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. லூக்கா நற்செய்தி 1:26 லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாவை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால், 6ஆம் மாதத்தில் கபிரேல் என்னும் வானதூதரை கடவுள்
எங்க அனுப்பினாரு? கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த யாருகிட்ட? ஒரு கன்னியிடம் அனுப்புகின்றார். எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் தாயாம் அன்னை என்றென்றும் கன்னி என்று சொல்வதற்கு முதலாவதாக அவர் அடையாளப்படுத்துவது அன்னை மரியாள் என்றென்றும் கன்னி என்பதை தொடக்கத்தில் லூக்கா அடையாளப்படுத்துகின்றார். பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை. உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாவலி போல, வெளியில் இருக்கிறவருக்கு கிடையாது போல. பாத்திமா அன்னை, நீங்க சொல்ல வேணாம், வெளியில பாத்துக்குவோம். பாத்திமா அன்னை ரொம்ப கவலையா, பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை நமது கெத்துங்க, கெத்து. எனவே லூக்கான செய்தியாளருடைய அந்த முதல் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பியூட்டிஃபுல்லான அதிகாரம். அன்னை மரியாவை புட்டு புட்டாக லூக்கா அடையாளப்படுத்துகின்ற ஒரு அதிகாரம், அந்த முதல் அதிகாரம். மக்களை, முதல் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார் ஒரு கன்னி. கரெக்டா? இப்போ உங்க ஊர்ல உங்க பையனுக்கு வேற ஒரு ஊர்ல பொண்ணு பார்த்துட்டீங்க. இப்ப அந்த ஊருக்கு போறீங்க. அந்த ஊர்ல போய் அந்த பொண்ணு பேர் தெரியாது, படிப்பு தெரியாது, வீடு தெரியாது, போட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப முதல்ல நாம் ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி அடையாளப்படுத்துவோம்? பேர் என்ன? உங்க பேர் என்ன? அப்படிதானே கேட்பீங்க. உங்க பேர் என்ன? இப்போ கேள்வி எல்லோருக்கும் இந்த மரியா என்ற கன்னி பெண்ணுடைய பெயர் என்ன என்பதற்கு 27வது வசனத்துல லூக்கா பதில் சொல்லுகிறார். அவர் பெயர், சத்தமா, அவர் பெயர், அவர் பெயர். நான் தொடக்கத்திலே சொல்லிடுறேன், உங்க வாய்க்குள்ள தங்கம், வைடூரியம், மரகதம் இருந்தா தயவு செய்து இந்த ஓரத்துக்கு வந்துருங்க. திறக்கும் போது கீழே விழுந்தா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பொன்வாய் அருளப்பர்னு ஒரு புனிதர் இருக்கார், தெரியுமா? அதெல்லாம் தெரியாது பாரு. எங்களுக்கு அந்தோனியார் தெரியும், செவத்தியார் தெரியும், சவரியார் தெரியும். எங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த 4 பேரை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு எங்க போயிருவோம்? மோட்சத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து மோட்சத்துக்கு போற வழியில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதர் நிற்பாராம். ஒவ்வொரு நாளும். கரெக்டா? 365 நாள் ஒரு புனிதர் கொண்டாடுறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? திருவழிபாட்டுல ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை கொண்டாடுறோம். ஜூன் 13 யாரை கொண்டாடுறோம்? ஜூன் 14 என்ன ஆயிரும்? அந்தோனியாருக்கு ரெஸ்ட் போயிருவாரு. வேற ஒரு புனிதர் நிற்பாரு. உங்களுக்கு தெரியாத புனிதர் நிற்பாரு, வித்தியாசமா நிற்பாரு. அவருடைய டெக்கரேஷன் வேற மாதிரி இருக்கும். நீங்க தேடக்கூடாது, இந்த அந்தோனியாரை காணலேடா, அவர் தான் நமக்கு ஈஸியா தெரிஞ்ச புனிதர்னா நிச்சயமா அவர் வரமாட்டார். எனவே நிறைய புனிதரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனவே இந்த கேள்வி, அந்த கன்னி பெண்ணுடைய பெயர் என்ன? சத்தமா வாய்த்தர சொல்லுங்க. வெரி குட். இப்ப அடுத்த கேள்வி, இந்த மரியா எப்படிப்பட்டவர் கேட்போமா இல்லையா? இப்ப உங்க பொண்ணுடைய உங்க பையனுக்கு பொண்ணை பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன செய்வோம்? அந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 வார்த்தையா சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் விசாரிப்போம். எப்படி இந்த பொண்ணு, எப்படி நல்லவளா, எப்படி பழக்கம், நல்லா பேசுவாளா, வேலை செய்வாளா? உடனே யாராவது எதிரி மாட்டிக்கிட்டா செத்த அந்த பொண்ணு. கரெக்டா? அந்த பொண்ணை ஒண்ணுமில்லாம ஆக்கி அவ 9:30 வரை படுத்து கிடப்பாள, அவ எந்திரிக்கவே மாட்டாள, அவ வேலையே செய்ய மாட்டா, அவ ஒண்ணுமே செய்ய மாட்டா. சண்டை முடிஞ்சு போச்சு கதை. அத அப்படியே பாருங்க. மரியா எப்படிப்பட்டவர் என்பதற்கு பதிலை மீண்டும் ஆண்டவர் 28வது வசனத்திலே பதில் தருகிறார். என்னது? அருள்மிக பெற்றவரே. என்ன சொல்றாரு? இதோ கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த கன்னி பெண்ணாகிய மரியா எப்படிப்பட்டவர்? பியூட்டிஃபுல். இப்ப இந்த அருள் மிக பெற்றவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அடே நான் அருள்மிக பெற்றவர், கடவுளின் தாய், எனக்கு எல்லாம் கிடைக்க போகுது என்று நினைத்த மாத்திரத்துல கபிரியேலுக்கு ஒரு பதில் சொல்றார் பாருங்க. அருள் மிக பெற்றவருடைய பதில் 38வது வசனம் வாசிங்க.
இதோ இதோ finished. அருள் மிக பெற்றவர் என்று கருதப்பட்டவர் கடவுளுடைய பார்வையிலே அருள் மிக பெற்றவர், தன்னுடைய பார்வையிலே அவர் யாரு? கடவுளுக்கு முன்பாக அடிமை ஆனவர். பாத்திமான்னை அந்த அடிமை சொன்னவுடன் அந்த அடிமைக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. 1:42 உரத்த குரலில் சம வார்த்தைங்க. அடிமைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எந்திரிச்சு நிக்குது. அங்க இருந்து ஒரு பொண்ணு சொல்லுது, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். எவ்வளவு கிராஜுவலா லூக்கா அடுக்கி வச்சிருக்காரு பாருங்க. ஒண்ணு ஒண்ணா முடிச்சுக்கள் அவிக்கிறார். நமக்கு ஒரு மாதா உண்டு, துன்ப முடிச்சுக்களை. என்ன எல்லாத்துக்குமே வானதூர் மாதிரியே பாக்குறீங்க? வானதூதர்கள் தான் வானகத்துல இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படா கடவுள் போவாரு, தூயவர் தூயவர் சொல்லணுமேன்ட்டு. அதே மாதிரிதான் முதல் லைன்ல உட்கார்ந்துட்டு அற்புதமான வார்த்தை, அடிமை என்று சொன்னவரை, கடவுளுக்கு முன்பு தன்னை அடிமை என்று சொன்னவரை உலகத்தின் சார்பாக பாருங்க. அங்க கடவுள் சார்பாக ஒருவர் சொல்லுகிறார், அருள் மிக பெற்றவரே. முடிஞ்சா இப்போ தன்னுடைய சார்பாக தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய அடிமை. இப்போ உலகத்தின் சார்பாக ஒரு பெண் சொல்லுகிறார், இல்லை நீர் பெண்களுள் finished. இப்ப இந்த பெண்களுள் ஆசி பெற்றவர், பெண்களுள் ஆசி பெற்றவர் இறுதியாக தன்னை உணர்ந்து சொன்ன வார்த்தையை 48வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எப்படி? இது முதல் எல்லா தலைமுறையும். சம வார்த்தை. கொட்டாவி நம்பர் 1, கொட்டாவி நம்பர். இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற கொட்டாவி வருதுங்க எனக்கு. Praise the Lord, praise the Lord. Beautiful. இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று சொல்லும். ஏன் இந்த பெண்ணை பார்த்து, ஏன் இந்த கன்னி பெண்ணை பார்த்து, ஏன் இந்த பெண்ணை பார்த்து உலகம் பேருடையாள் என்று சொல்லும் என்பதற்கு பதிலை இறுதியாக யோவான் நற்செய்தியாளர் 19:25 பஞ்ச் பண்ணி வச்சிருப்பார் பாருங்க. அருமையா வச்சிருப்பார். யோவான் 19:25 சிலுவை அருகில். அதோட நிறுத்திக்கோங்க, அதோட போதும். சிலுவை அடியில் யார் நின்னா? முதல்ல யார் நின்னா? இயேசுவின் தாய் நிற்கின்றார். கைதட்டி மாதாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க மக்களே. அவ்வளவுதான். சரி, நம்ம தண்ணியை குடிச்சுக்குவோம், நம்மள தண்ணி குடிக்க வச்சிருவாங்க போல. சிலுவை அடியில் அவர் நின்றார். ஏன் இந்த பெண்ணை எல்லா தலைமுறையும் பேருடையாள் என்று சொல்லும் என்றால், அவர் செய்த மிக பெரிய காரியம் சிலுவை அடியில் நின்றார். இப்போ தலைப்புக்குள் வருகிறேன். இரண்டு மரங்கள். இது எதுக்கு அடுத்து எழுதி சொல்றேன்னா, நாங்கெல்லாம் அடிக்கடி நிறைய இடத்துக்கு மறையுரை கொடுக்க போவோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பங்கு சம கூட்டம் மறையுரை கொடுத்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபாதர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃபாதர் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு போறோம். 2 அக்கா ஓடி வந்தாங்க. வந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு, நல்லா இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. ஏன் வாய் சும்மா இருக்காம, என்னதுக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. மறையுரை நல்லா இருந்துச்சு ஃபாதர், வெரி குட். சும்மா கிடக்காம 2 பாயிண்ட் சொல்லுங்கக்கான்னு சொல்லிவிட்டேன். எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட்ங்க. அது 2 விவரமான ஆட்களா இருக்கும் போலுக்க. ஒரு அக்கா அந்த பக்கம் நின்னுக்குச்சு, ஒரு அக்கா அந்த பக்கம் நின்னுக்குச்சு. ஒரு அக்கா அந்த அக்காவை பார்த்து, ஏண்டி நீ சொல்லு. அந்த அக்கா மறையுரை பாயிண்ட் நம்பர் 1. அந்த அக்கா இந்த அக்காவை பார்த்து, ஏண்டி நீ 2வது பாயிண்ட் சொல்லு. இந்த அக்கா நன்றாக இருந்தது, பாயிண்ட் நம்பர் முடிஞ்சு போ வீட்டுக்கு அப்படின்ட்டு. எல்லாம் முடிச்ச பிறகு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இல்ல, 2 மரங்கள் 2 பெண்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
யார் அந்த இரண்டு மரங்கள், யார் அந்த இரண்டு பெண்கள் சொல்லி முடித்து விடுகின்றேன். அன்பு மக்களே, விவிலியத்துல கடவுள் படைத்தது எத்துணை மரங்கள் சொல்லுங்க பாப்போம். விவிலியத்துல கடவுள் படைச்சது எத்தனை மரங்கள்? ஆமா, முகத்தை பாருங்க, பக்கத்து முகத்தை பாருங்க, தெரியும், எழுதி ஒட்டிருக்கும். தொடக்க நூல் 1:9 எடுங்க, பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. வருஷ கணக்கில் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுறது. தொடக்க நூல் 1:9. சாரி 2:9. சாரி 2:9. ஆண்டவராகிய கடவுள், ஏக்கா உறக்க வாசிங்கக்கா. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் சுவையானதும் எல்லா வகை மரங்களையும், போட்டிருக்கா பைபிளையும் போட்டிருக்கா, எல்லா வகை மரங்களையும். ஒன்று. அடுத்தது, தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் போட்டிருக்குதா இல்லையா? மரத்தையும். அப்ப இரண்டாவது. மூணாவது, நன்மை தீமை அறியும் மரத்தையும் படைத்தார். எத்தனை மரங்கள்? எத்தனை மரங்கள்? எத்தனை? 3. எல்லா வகை மரங்கள் 1, நன்மை தீமை அறியும் மரம் 2, மூன்றாவது என்ன மரம்? வாழ்வின் மரம். வாயை திறந்து சொல்லுங்க, வாழ்வின் மரம். சொல்லுங்க ஏங்க, சொல்லுங்க. அப்பாடா, ஆண்டவர் 3 மரங்களை படைத்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த இரண்டு பெண்கள் எந்த மரத்தின் அடியில் நின்றார்கள் அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். பழைய ஏற்பாட்டுல மரம் என்பதற்கு எபிரேய வார்த்தை ஏட்ஸ். என்ன வார்த்தை? எய்ட்ஸா? ஏட்ஸ். குட். பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? வெரி குட். என்ன மொழி? புதிய ஏற்பாடு. ஒரு 2-3 பேர் தான் வாயை திறக்கிறீங்க. மற்றவங்கள்லாம், ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வந்தோம், பரிசுத்தமாகவே வீட்டுக்கு செல்வோம், எதையும் எங்களை தொடாதபடி பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, கர்த்தருக்குள் ரட்சிக்கப்படுவீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடுப்புல பேசிக்கிட்டு இருக்க ஹல்லேலூயாவா? நல்லா வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதுக்குமே வாயை திறக்காம வீட்டுக்கு போயிடுறது, அங்க போய் சொல்றது இன்னைக்கு நல்லா இருந்துச்சு தானே. பழைய ஏற்பாட்டுல எபிரேயத்துல மரம் என்பதற்கு எய்ட்ஸ். ஓகே. புதிய ஏற்பாட்டுல கிரேக்கத்தில் மரம் என்பதற்கு பெயர் சூலோன். என்னது? சூலோன். சிலோன் இருக்கலாங்க, சிலோன், அது சி போடுறது. இது என்னது? அவ்வளவுதான். இனிமே அப்பப்ப கொஞ்சம் கிரேக்க வார்த்தை பேசுங்க. உங்க வீட்டுக்கு அடுத்த வாரம் ஒரு வெள்ளச்சல் அக்கா வரும், வரும்போது சொல்லுங்க, இங்க வா, நீ மரத்துக்கு எனக்கு கிரேக்கத்துல சொன்னா தான் நான் உன்கிட்ட பேசுவேன்னு சொல்லுங்க. அத்தோட அந்த அம்மா என்ன செய்யும்? அதுக்கப்புறம் வரவே வராது. இவங்க நமக்கு தெரியாமலே அந்நிய பாஷை நிறைய பேசுறாங்க, நம்ம வரக்கூடாதுன்னு போயிரும். அன்பு மக்களே, பழைய ஏற்பாட்டு அந்த மரமும் புதிய ஏற்பாட்டு இந்த மரமும் எப்படி 2 பெண்களால் அடியில் நின்றார்கள் என்பதை சொல்லுகின்றோம். குட். இப்போ தயவு செய்து எனக்கு 2 பேர் வேணும். எட்வர்ட், கம் ஹியர். யூ கம் ஹியர். இவன் அந்த டைம்ல கூட வணங்குறாங்க. ஆனா உங்க பிள்ளைங்க ரொம்ப பக்தியான பிள்ளைங்க. இங்க வணங்குறான், அங்க வணங்குறான், அங்க வணங்குறான், உள்ள போய் உபதேசரை வணங்குறாங்க. ஏன்டா அவரை வணங்குறீங்கன்னா அவர் வணங்க சொல்லியிருக்காரு ஃபாதர். ஓகே. இப்போ எட்வர்ட் தான் பழைய ஏற்பாட்டு மரம். சரியா? குட். உன் பேர் என்ன சொல்லும்? வர்கீஸ். ஈஸியான பேர், நல்ல வேலை. வர்கீஸ் தான் புதிய ஏற்பாட்டு மரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அற்புதமாக இந்த ஜஸ்டின், எரோனியஸ் என்ற அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள் அழகாக நமக்கு சொல்லுகிறார்கள். இவர் யாரு? பழைய ஏற்பாட்டு மரம். அங்க பாரு, இவர் யாரு? வெரி குட். அன்பு மக்களே, நீங்க தான் இப்ப எனக்கு சொல்லணும், இந்த முதல் மரம்
பழைய ஏற்பாட்டு மரம் எந்த நூலில் இருக்கிறது? தொடக்க நூலில் இருக்கிறது. வெரி குட். புதிய ஏற்பாட்டு மரம் எந்த நற்செய்தி நூலில் இருக்கிறது என்று சொன்னேன்? யோவான் நற்செய்தி. குட். தொடக்க நூல் யோவான். வெரி குட். அடுத்தது, முதல் மரம், தொடக்க நூல் மரம் எப்படி இருந்தது? வெரி குட். யாராவது மீண்டும் வாசிங்க. 3:6. தொடக்க நூல் 3:6. அந்த மரம் எப்படி இருந்துச்சு? உண்பதற்கு சுவையாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்துச்சு. 3 சொல்றார் ஆண்டவர். சரியா? என்னதெல்லாம்? கண்களுக்கு களிப்பு, உண்பதற்கு, அடுத்தது அறிவுக்கு. வெரி குட். ஆக்சுவலி இவன் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் இவனை பார்க்கும்போது பயங்கர ஸ்மைலிங் ஃபேஸ், நல்லா சிரிச்சான், ஸ்மைல் பண்ணா, பேசினா, கண்களுக்கு களிப்பூட்டுகனாகவே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப கரெக்டா தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். கரெக்டா? இப்ப பாருங்க வர்கீஸ. புதிய ஏற்பாட்டு மரம் எப்படி இருந்தது? பழைய ஏற்பாட்டு மரம் களிப்பூட்டுவதாக இருந்தது, உண்பதற்கு சுவையாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு மரம் நாம் எல்லோரும் தயவு செய்து மேலே பாருங்கள், எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? சாபம் உடையதாக இருக்கிறது. வெரி குட். வேற? கரடு முரடாக இருக்கிறது. வேற? அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது, துயரமானதாக இருக்கிறது, விரும்பத்தக்கதாக இருக்கிறது, விரும்பத்தக்காததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யாரும் அந்த சிலுவையை விரும்புறீங்களா? யாராவது விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. நம்ம கெபிக்கு பக்கத்துல ஒரு பெரிய சிலுவை இருக்குது. நாளைக்கே சாயந்தரம் 5 மணிக்கு வந்துருங்க, உங்க தோல்ல வச்சு அனுப்பிட்டுறோம். பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை. யாராவது இருக்கீங்களா அப்படி இந்த மரத்தை தூக்குறதுக்கு ஆசை? இல்ல. வெரி குட். சோ பழைய ஏற்பாட்டு மரம் களிப்பூட்டக்கூடியது, புதிய ஏற்பாட்டு மரம் கரடு முரடானது, துன்பத்திற்கு உரியது. அடுத்தது, முதல் மரம், பழைய ஏற்பாட்டு மரத்துல தொங்கியது யாரு? யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டு மரத்துல யார் தொங்கினார்? சத்தமா சொல்லுங்க. சாத்தான். கரெக்டா? சாத்தான் தொங்கினார். புதிய ஏற்பாட்டு மரத்துல யார் தொங்கினார்? சத்தமா வாயத்தர சொல்லுங்க. இன்னும் சத்தம், இன்னும் சத்தமா. இயேசு தொங்கினார். அங்க ஒரு அம்மா கடுப்பா என்னை முறைக்குது. சொன்ன போதாதாக்க, இவ்வளவு பேர் சொல்றாங்களா, என்னையும் சொல்ல வைக்கிறிய? பழைய ஏற்பாட்டு மரத்திலே தொங்கியவர் யாரு? சாத்தான். புதிய ஏற்பாட்டு மரத்திலே தொங்கியவர் யாரு? இயேசு. அடுத்தது, பழைய ஏற்பாட்டு மரத்தின் அடியில் நின்றவர் பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஏவாள். புதிய ஏற்பாட்டு மரத்தின் அடியில நின்றவர் யார்? நீங்க அன்னை மரியாள் சொல்லக்கூடாது, பாத்திமா மாதான் சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு மரத்தின் அடியில யார் நின்னா? பாத்திமா மா. நீங்க பாத்திமா மாதாவை எப்படி சொல்லுவீங்க? பாத்திமா மாதான் தான் சொல்லுவீங்களா? நான் கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுது என் மக்களுடைய வாயில சும்மா மொட்டையா பாத்திமா மாதா, பாத்திமா, பரிசுத்தமுள்ள பாத்திமா அன்னை. என்ன வார்த்தை? பரிசுத்தமுள்ள பாத்திமா அன்னை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாத்திமா அன்னையினுடைய வரலாறு. கரெக்டா? இந்த பாத்திமா என்ற பெயர் யாருடைய பெயர்? வெரி குட். அந்த முஸ்லிம் பாத்திமா அங்க யாருடைய மகள்? முகமது நபியினுடைய கடைசி மகள் தான் யாரு? பாத்திமா. இந்த பாத்திமா இந்த இடத்தை இஸ்லாமியர்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் போரிட்ட போது அதில் இருந்த ஒரு இளவரசர் இந்த இடத்திற்கு சென்ற போது இந்த பெண்ணை பாத்திமாவை பார்த்தார், திருமணம் செய்து கொண்டார். அதன் பெயரால் அந்த இடத்திற்கு என்ன பெயர் வச்சாரு? பாத்திமா அப்படின்னு பெயர் வச்சார். அந்த இடத்தில் தான் இந்த தாய் காட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்னை தேர்ந்து கொண்ட இடத்தை பாருங்கள், அன்னை தேர்ந்து கொண்ட பெயரை பாருங்கள்.
தனக்கான பெயராக அல்ல, உலகத்திற்கான பெயராக அவர் தேர்ந்து கொண்டார். அதனால்தான் அந்த அன்னையை பாத்திமா அன்னை, லூர்து மாதா, வேளாங்கண்ணி மாதா, எல்லா மாதா என்ன பேர். இன்னும் நீங்க பயப்படாதீங்க, இவன் வளர்ந்து தாத்தாவாகிறதுக்குள்ள நிச்சயமா உலகத்துல இன்னும் 50 புதிய மாதா பெயர்கள் வந்தே ஆகும். ஹல்லேலூயா, நிச்சயமா வருங்க. எவனுக்கும் இந்த அன்னை அஞ்சவே மாட்டார், இவர் நின்று கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, சரி, வெரி குட். அப்ப முதல் மரத்தின் அடியில் நின்றவர் யாரு? ஏவாள். இரண்டாவது மரத்தின் அடியில் நின்றவர் யாரு? பாத்திமா அன்னை, பரிசுத்தம் உள்ள. வெரி குட். அப்படியே கொஞ்சமா இந்த பழைய ஏற்பாட்டு மரத்தின் வழியாக உலகத்திற்குள் என்ன நுழைஞ்சிச்சு? வெரி குட், சாவு. புதிய ஏற்பாட்டின் வழியாக நுழைந்தது. அது என்னமோ தெரியல, அவன் அப்படியே தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், எல்லாம் கொஞ்சம் ஏறி போய் நில்ல, ஏறி போய் நில்லு. எப்படி நிக்கிற நில்லு. அப்பத்திலிருந்து இப்படியே நிக்கிறாங்க. அவனுக்கே தெரிஞ்சு போச்சு போல, நம்ம தான் புதிய ஏற்பாட்டு மரம், இது பழைய ஏற்பாட்டு மரம். கைய பாருங்க, விரிச்சதே கிடையாது. அப்பத்திலிருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்ததிலிருந்து எனக்கு தெரிஞ்சு பாத்திமா மாதா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவனை பக்கத்துல வச்சிடலாம். அவங்க பாத்திமா அன்னை, இவன் பாத்திமா மகன். ஆமாவா இல்லையா? அப்ப அவனுக்கு ஒரு கை தட்டுங்களேன். ஆள போங்க. குட், வாங்க. அன்பார்ந்தவர்களே, அடுத்த கேள்வி, எந்த மரத்தின் கனியை ஏவாள் உண்டார்? எந்த மரத்தின் கனியை உண்டார்? வெரி குட். பதில், நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்டார். பதில் முடிஞ்சு. அப்போ எத்தனை மரங்கள் படைக்கப்பட்டது? எத்தனை மரங்கள்? இப்போ எல்லா வகை மரங்களையும் விட்டுருங்க. நன்மை தீமை மரத்தை ஆல்ரெடி யார் தூக்கிட்டு போயிட்டா? யாரு? எட்வர்டா. இல்லை, ஏவாள் சொல்லல. ஏவாள். சத்தமா சொல்லு. ஏவாள். ஆப்பாடா. என் கூட ஆல்டர்ல சிரிச்சிருந்ததுக்கு இதான் காரணம் போலுக்க. இரியா உன் காலை ஒரு நாள் வாடுற, அதுக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்ட எட்வர்டுக்கு நன்றி தங்கம். இப்ப நன்மை தீமை மரத்தை ஏவாள் முடிச்சாச்சு. இப்ப எந்த மரம் மிச்சமா இருக்குது? எந்த மரம் மிச்சமா இருக்குது? அதுக்கு என்ன நடந்துச்சு மக்களே? வாழ்வின் மரத்துக்கு என்ன நடந்துச்சு? வெரி குட். எடுத்து வாசிங்க தயவு செய்து. 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். 3:24. துரத்தி விட்டார். அக்கா இருங்கக்கா, இந்த பக்கத்துல இருந்து யாராவது வாசிக்கட்டும், ஏக்கத்தோட இருக்கிறாங்க. வாசிங்க அம்மா. இவ்வாறாக இங்க பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, வெளியில எவனாவது சபக்காரன் போனாம்னா நிச்சயமா சத்தத்தோட சொல்லுவான், பாத்திமா ஆலயத்திற்குள்ளே அந்நிய பாஷை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருத்தர் சத்தமா எந்திரிச்சு வாசிங்க. இருங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க, வாசிங்கம்மா. இவ்வாறாக அவர் என்ன பண்ணிட்டாரு? மனிதனை வெளியே துரத்தி விட்டார். நல்ல கவனிங்க. வாழ்வின் மரத்திற்கு செல்லுகின்ற வழியை ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு? அடைக்கிறார். என்ன பண்றாரு? அடைச்சார். அடுத்தது கெருபுகளையும் 2 காரியத்தை செய்கிறார். வழியை அடைக்கின்றார், வழியை பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்திமா அன்னை இந்த கார்லெஸ் மைக் இல்லாத பெரிய பிரச்சனையா இருக்கு, இல்லாட்ட ஓடி வந்திருப்பேன். பாத்திமா அன்னை, நல்லா கையை தூக்கி சொல்லுங்க. பாத்திமா அன்னை நன்மை தீமை மரத்தை ஏவாள் முடிச்சார். இப்ப வாழ்வின் மரம் மட்டும் அங்கே நிற்கிறது. அதை யாரும் தொடாதவாறு கடவுள் வழியை அடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிற்காலத்துல ஒருவர் வந்து சொன்னார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் நற்செய்தி 11:25. சத்தமா வாசிங்க. எந்திரிச்சு சத்தமா வாசிங்களா ப்ளீஸ். நான் எப்படியாவது இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஒரு ஆணுடைய குரல் கேட்குமான்னு பாக்குறேன். எந்திரிச்சு வாசிங்க ப்ளீஸ். வாசிங்க பிரதர். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும். இப்ப அப்படியே யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 14:6. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் யார்கிட்ட போக முடியாது? யார்கிட்ட போக முடியாது? தந்தையிடம் போக முடியாது. Do you see the link? பழைய ஏற்பாட்டுல கடவுள் அந்த வழியை, வாழ்வை நோக்கிய வழியை அடைத்தார், பாதுகாத்தார், எவரையும் தொடவிடவில்லை. காரணம், பிற்காலத்துல தன் மகன் வந்து சொல்லுவார், நானே அதற்கு வழியும், நானே அதன் வாழ்வும். கை தட்ட மாட்டீங்களோ? அதான் வசனம் சொல்லுது. இந்த வாழ்வின் மரம் வழி திறக்கப்படுவதற்கு, அந்த வழியை திறந்து செல்வதற்கு இயேசு தனியாக அல்ல, தன் தாயையும் அருகில் வைத்ததே சிலுவை அடியில் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை அடியில் நின்றார். மகனே, உனக்கு வழியும் உனக்கு வாழ்வும் மாக இருந்த என்னையும் உனக்கு அடியிலே வைத்துக்கொள். அதனால்தான் யோவான் மட்டும்தான் சொல்லுவார், இயேசுவே வாழ்வும் வழியும். கரெக்டா? வேற எந்த நற்செய்தியாளரும் சொல்ல மாட்டார். அவரே கடைசியில் சொல்லுவார், வாழ்வின் மரத்தை, வழியை திறந்த இயேசுவுக்கு அடியில அன்னை மரியாள் நின்றார். பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை. இப்படி நிறைய இருக்குது மக்களே, இப்படி நிறைய இருக்குது. நீங்க தயவு செய்து உங்க பேனா இருந்துச்சுன்னா உங்க பைபிளுக்கு பின்னாடி நான் சொல்றத ஹோம் ஒர்க்கா எழுதிக்கோங்க. நீங்க ரெடி போயிருங்க செல்லம், ஹோம் ஒர்க்கா எழுதிக்கோங்க. டுடேஸ் ஹோம் ஒர்க். சரியா? அன்னை மரியாவினுடைய வழி வாழ்வு பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க தான் வாசிக்க போறீங்க. ஏன்னா அடுத்தது நான் அடரேஷனுக்கு போகணும். 1 லூக்கா நற்செய்தி 1:39. லூக்கா நற்செய்தி 1:39. அன்னை மரியாள் செய்த முதல் பயணம். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னு. சரியா? போய் வாசி பார்த்தா தான் தெரியும். லூக்கா 1:39. இரண்டாவது லூக்கா 1:56. லூக்கா 1:56 இரண்டாவது பயணம். எங்கிருந்து எங்க அப்படிங்கறத வாசித்து பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னமும் நம்ம இன்னைக்கு சொல்லிடுறோம், நாங்க தவக்காலத்துல திருப்பயணம் போறோம், திருப்பயணம் போறோம். மாதா செஞ்ச பயணங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. அவங்க செஞ்ச பயணம் எல்லாம் நம்ம கால் தூசு முடிஞ்சு. மூணாவது லூக்கா நற்செய்தி 2:3. இதுல அழகா இருக்கும், அந்த பயணத்தை பற்றி போட்டிருக்கும். லூக்கா 2:3. நான்காவது லூக்கா 2:19. லூக்கா 2:14. ஐந்தாவது பயணம் லூக்கா நற்செய்தி 2:22. ஆறாவது லூக்கா நற்செய்தி 2:39. 39 இங்கிலீஷ்ல. ஓகே, தமிழ் தெரியாது. ஓகே. ஏழாவது லூக்கா நற்செய்தி 2:41. எட்டாவது யோவான் நற்செய்தி 19:25. யோவான் நற்செய்தி 19:25.
நீங்க தயவு செய்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்து தயவு செய்து இந்த 8 பயணங்களை வாசித்து பாருங்கள். அன்னை மரியா யார் என்பதை இன்னும் அதிகமாய் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 2 பயணங்களை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். முதலாவது பயணம் லூக்கா நற்செய்தி 1:39 வாசிங்க. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள வெரி குட். எங்கிருந்து எங்க போனாரு? எங்கிருந்து எங்க போனாரு? நாசரேத்திலிருந்து எங்க போறாரு? நல்லா கவனிங்க. நாசரேத்தில் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை நடைபெறுகிறது. கரெக்டா? ஆமாவா இல்லையா? என்ன சொல்றாரு கபிரியேல் தூதர்? நீர் கடவுளின் தாயாவீர். குட். சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு, 13 வயசோ 15 வயசோ நமக்கு தெரியாது. அந்த வயசுல கபிரியேல் தூதர் சொல்றாரு, எம்மா நீ கடவுளின் குழந்தைக்கு தாயாக போறாய். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? அப்போ பிராக்டிகலா யோசித்தா அந்த பொண்ணுடைய வயிறு எப்படி இருந்திருக்கும்? பிளாட்டா இருந்திருக்கும். ரைட்? பிராக்டிகலா யோசிங்க. இதுல ஒண்ணு பெருசா சிந்திக்க வேணாம். எப்படி இருந்திருக்கும்? பிளாட்டா இருந்திருக்கும். இப்ப 2வது பயணம் எடுங்க. லூக்கா 1:56. மரியா ஏறக்குறைய எத்தனை மாசம்? Now reflect. சீரியஸா யோசிங்க. சீரியஸா யோசிக்கணும். தான் ஊர்ல இருந்து யூதேயா மலைநாட்டிற்கு போயாச்சு. போகும்போது இறை வார்த்தை கேட்கப்பட்டது. குழந்தைக்கு தாயாக போற சந்தோஷத்துல எங்க ஓடியாச்சு? வேற ஊர். அது ஃபர்ஸ்ட் அது அவங்க ஊர் கிடையாது. கரெக்டா? யாரு கூட இல்ல? யாரு இல்ல? சூசையப்பர் கிடையாது. யாரு இல்ல? நல்ல கவனிங்க. சொந்த ஊரும் கிடையாது, தனக்குரிய கணவரும் அங்க இல்ல. ஆனா யாருடைய ஊர்ல இருக்கிறாங்க? வேற ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை மாசம்? 3 மாசம். ரிட்டன் வரும் பொழுது அன்னை மரியாவுடைய நிலையை யோசித்து பாருங்க. இப்படி இருந்த வயிறு என்ன ஆயிருக்கும்? 3 மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமா கொஞ்சம் பல்ஜ் ஆயிருக்கும். ரைட்? பிராக்டிகலா பேசுங்க மக்களே. இதுல ஒன்னும் அருவருக்கத்தக்க விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம இப்படி எல்லாம் யோசிக்காதனாலதான் எவனோ ஒருத்த வந்து சொல்லுவான், மாதாவுக்கு குழந்தைகள் இருந்துச்சு. நம்மளும் மண்டை ஆட்டிக்கிட்டு அவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறது. பிராக்டிகலா யோசிங்க. சென்று திரும்பியவருடைய வயிறு பல்ஜ் ஆகுது. ஊர்ல என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? ஏய் எங்க போன நீ 3 மாசமா ஊர்ல இல்லையே, வேற எவன் ஊர்லயே இருந்த? யாரு உன் கூட இருந்தா? என்ன நடந்துச்சு? எங்களுக்கு சொல்லல, கொன்றுவோம். நடந்திருக்குமா இல்லையா? அதனால்தான் இயேசு ஆண்டவர் பெத்லகேமில் பிறக்கின்ற பொழுது வீடு வீடாக கதவுகளை தட்டினார்கள். அவர்களுக்கு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை, சத்திரத்தில் இடம் கிடைத்தது. புரியுதா உங்களுக்கு மக்களே? புரியுதா புரியலையா? ஏன் அவங்க இடம் கொடுக்கலன்னா, இங்க இருந்து பெத்லகேமுக்கு போன் போயிடுச்சு. எல்லாம்